அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இப்பொழுது நாம் முதக்கர் சாலிம் ஜம்மை பற்றியும் அந்த முதக்கர் சாலிம் ஜம்மோடு இணைக்கப்பட்டதையும் பற்றி அதுக்கு எப்படி யாராப் செய்கிறதுங்கிறத பற்றி ஓத போகிறோம். இப்போ நியாபத்தினுடைய பாடம் லம்மத்தை கொண்டு ஃபைல், ஃபத்தகத்தை கொண்டு நசபு, கசரத்தை கொண்டு ஜர்ரு, சுக்கூனை கொண்டு ஜெசம் ஒரிஜினல் யாராபு. இந்த ஒரிஜினல் யாராபுக்கு நியாபத்து பகரமான சில விஷயங்கள் இருக்கிறது. அது 7 பாடங்களில் இருக்குது. அதில் நம்ம எத்தனை பாடம் ஓதியிருக்கிறோம்? 2 பாடம் ஓதியிருக்கோம். அஸ்மாவு சித்தா, தஸ்னியாவோடு சேர்க்கப்பட்டது இவைகளை ஓதியிருக்கோம். 3வது பாடம் ஓத போகிறோம், நியாபத்தினுடைய பாடம். நியாபத்தினா பகரம், அசலியத்தான யாராபுக்கு பாரமாக வருகின்ற யாராபுகள். அது 3வது பாடம் முதக்கர் சாலிம் ஜம்மு. அந்த முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டவைகள் இவைகளுக்கெல்லாம் எப்படி யாராபு செய்கிறதுங்கிறத பற்றி ஓதுகிறோம். முதக்கர் சாலிம் ஜம்மு என்றால் ஒருமையினுடைய அமைப்பு பன்மையிலே உடைபடாத ஆண்பால் ஜெம பன்மை. சாலிம்னாலே என்ன அர்த்தம்? ஒருமையினுடைய அமைப்பு பன்மையில் உடைபடாது, அதே போல தான் இருக்கும். பின்னால தான் எழுத்துக்கள் மாறும். அதுதான் சாலிம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருமையினுடைய அமைப்பு பன்மையில் உடைபடாத ஆண்பால் ஜம்முக்கு யாராபு செய்வதை பற்றி பேசுகிற பாடம். முதக்கர் சாலிம் ஜம்முக்கு முதல் ஷருத்து அது 2. ஒன்று அலமாக இருக்கணும், அது வசுவாக இருக்கணும். அப்போ தான் அதை முதக்கர் சாலிம் ஜம் எடுக்க முடியும். முதக்கர் சாலிம் ஜம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தை என்னவா இருக்கணும்? அந்த இஸ்மு அலமாக இருக்கணும், பேராக இருக்கணும், அல்லது வஸ்ஃபாக இருக்கணும். அலமுக்கு ஒரு 4 ஷருத்து போடுறாங்க. அலமாக இருந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு பேலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஷருத்து போடுறாங்க. அது ஆண்பாலாக இருக்கணும், அந்த அலம் பெண்பாலாக இருக்கக்கூடாது. 2வது அந்த அலம் ஆக்கிலாக இருக்கணும், கைராக்கிலாக இருக்கக்கூடாது. ஆக்கில்னா அறிவாளி மனிதர்களாக இருக்கணும். மிருகங்களுக்கும் பேர் இருக்கு, உம்மி இரியத்தின் இருக்கு. உம்மி இரியத்துனா என்ன அர்த்தம்? தேளு. அவை மிருகங்களுக்கும் பேர் இருக்கு. வாஷிக்கு, நாய்க்கு பேர். அப்போ முதக்கர் சாலிம் ஜம் எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு 2 ஷருத்து. ஒன்று அது அலமாக இருக்கணும், அல்லது வஸ்வா இருக்கணும். அலமாக இருந்தால் அந்த அலமுக்கு 4 ஷருத்து. ஒன்று அந்த அலம் ஆண்பாலாக இருக்க வேண்டும். 2வது ஆக்கிலாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும். மனிதன் தான் அறிவாளி. 3வது பெண்பால் தேயை விட்டு அது காலியாக இருக்க வேண்டும். அது ஆண்பால் அலமாவே இருக்கும். சில வார்த்தை ஆண்களுக்குள்ள பேர் தான், ஆனால் அதில் பெண்பாலுடைய அடையாளம் இருக்கும், தே இருக்கும். உதாரணமாக தல்ஹான் இருக்கு, தல்ஹத்து. தல்ஹாங்கிறது யாருக்கு பேரு? ஆணுக்கு தான் பேரு, ஆனால் அதில் தே இருக்கும். தல்ஹா, அதை தல்ஹத்தூன் எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது, தல்ஹாத்துன்னு தான் எடுக்கணும். அதை பல தல்ஹாக்கள் வந்தார்கள்னா ஜானி தல்ஹாத், பல தல்ஹாக்கள் வந்தார்கள். ஆம்புனா அது ஆணுக்குள்ள பேர் தான், ஆனால் தே இருக்கு. அவை அதை தல்ஹத்தூன் எடுக்கக்கூடாது. ஜெய்தை எடுக்கலாம், ஜெய்துன் ஜெய்தானி ஜெய்தூனேன்னு வரும். ஆமீர் அது ஒரு பேரு, ஆமீருன் ஆமீரானி ஆமீரூனேன்னு வரும். விளங்குச்சிங்களா? ஆனால் தல்ஹாங்கிறது எடுக்க முடியுமா? முதக்கர் எடுக்க முடியாது. ஏன்? அது ஆண்பாலுக்குரிய பேர் தான், ஆனால் தே இருக்கு அதில். அப்போ முதக்கர் சாலிம் ஜம் எடுக்க வேண்டும் என்றால் 2 ஷருத்து. ஒன்று அலமாக இருக்கணும், அல்லது வசுவாக இருக்கணும். அலமாக இருந்தால் அதுக்கு 4 ஷருத்து. 1வது ஆண்பாலாக இருக்க வேண்டும், 2வது ஆக்கிலாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்க வேண்டும். 3வது பெண்பால் தேயை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். பெண்பாலுடைய தே என்ன செய்யக்கூடாது, அதில் வரக்கூடாது. அதுமாதிரி தரிக்கீப்பை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். தரிக்கீப்னா ஆச்சு 2 வார்த்தையை சேர்த்து ஒரே பேராக்குவாங்க. மஹதி கரப், பரிக்க நஹருஹு. பாருங்க, பரிக்க நஹருங்கிறது பரிக்க ஃபேலு, நஹருங்கிறது என்ன இருக்குது? ஃபாயிலு. முலாபுஹு முலாபிலேஹி. மஹதி கரப், மஹதி வேறு கரபு வேறு, 2ஐயும் சேர்த்து ஒன்னாக்கியாச்சு. இது முறக்கவே மஸ்ஜிங்குவாங்க, பிரிக்க முடியாது. பரிக்க நஹருஹு, மஹதி கரப். இதெல்லாம் தரிக்கீப் பேர் தான், அலம் தான். ஆனால் இது தரிக்கீப் செய்யப்பட்டுச்சு, முறக்கவே மஸ்ஜிங்குவாங்க, பிரிக்க முடியாது. பரிக்க நஹருவை பிரிக்க மஹதி கரபுன்னு தான் சொல்லணும். பரிக்க நஹருன்னு தான் என்ன சொல்லணும். பரிக்க நஹருங்கிறது பல இஸ்மா இருந்தாலும் ஃபேலு ஃபாயிலெலாம் இருக்குது, 2ஐயும் ஒன்றாக்கியாச்சு. அது பேர்.
மழதி கரபுங்கிறது பேர் தான். மழதி வேற கரபு வேற ரெண்டு சேர்த்து ஒன்றாக்கியாச்சு. பல பக்கு ஹலர மூத்து அது ஊருக்கு பேர். பலு வேறு பக்கு வேறு ரெண்டு சேர்த்து ஒன்றாக்கி பல பக்கு ஹலர மூத்து இதெல்லாம் முறக்கவி மஸ்ஜிங்குவாங்க. அது ஊருக்கு பேர். எது ஹலர மூத்து பல பக்கு எங்கிறது தான் என்ன இருக்கு, பல பக்கு ஹலர மூத்துங்கிறது தான். அப்போ பரிக்க நகருங்கிறது இருக்குங்களே, இது என்ன இருக்கு, ரெண்டையும் ஒன்றாக்கிய தர்க்கீப் செய்யப்பட்டிருக்கு. தர்க்கீப் செஞ்சாலும் முதல் வரக்கூடாது, வராது. அப்போ அலமா இருந்தால் 4 ஷரத்து. ஒன்று ஆக்கிலா இருக்க வேண்டும், ஆண்பாலா இருக்க வேண்டும். 2வது ஆக்கிலா இருக்க வேண்டும். பெண்பாலுடைய தேயை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். முறக்கபே மஸ்ஜியை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். பிரிஞ்சிருக்க ரெண்டை ஒன்றா சேர்த்து அலமாக்குவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. 4 ஷரத்து. வஸ்புக்கும் 4 ஷரத்து போடுறாங்க. வஸ்புக்கு எத்தனை ஷரத்து? முதற்கர் சாஞ்சம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த வஸ்புக்கு 4 ஷரத்து. அந்த வசுவும் ஆண்பாலா இருக்க வேண்டும். ஆண்பாலை தான் என்ன செய்வாங்க, முதற்கர் சாஞ்சம் எடுப்பாங்க. முதற்கர் சாஞ்சம் எடுக்கிறதா இருந்தால் வசுவா இருக்க வேண்டும், அலமா இருக்கணும், அது வசுவா இருக்கணும். வசுவுக்கு 4 ஷரத்து. அது ஆண்பாலா இருக்க வேண்டும். அந்த வசுவு ஆக்கிலா இருக்கணும். அது என்னவா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும். பெண்பால் தேயை விட்டு நீங்கி இருக்கணும். வசுவு பெண்பால் தேயை விட்டோம் நீங்கி இருக்கணும். ஆனால் வச்சா ஏந்துக்கணும். இதுகளை எப்படி கொடுக்குறாங்கன்னு, அளவில் தேயே வரக்கூடாது. வசுவில் தேயை விட்டு நீங்கி இருக்கணும், ஆனால் வச்சா ஏந்துக்கணும். உதாரணமாக நாசீர்ன்னு இருக்கு, இது சூபாயில் தானே. நாசீருன், நாசிராணி, நாசிரூனே. நாசிரூனர் முதற்கர் தஞ்சம் எடுக்கிறோம். இப்போ நாசிர், நாசிரு, நாசிரான், நாசிரூனேங்கிறோம் எடுக்கலாம். ஏன்னா அது வசுவா இருக்கு. வசுவில் ஆண்பாலா இருக்கு. ஆக்கில், நாசிர்னா உதவி செய்யக்கூடியவன் தானே, ஆக்கிலாவும் இருக்கு. 3வது தேயை விட்டு நீங்கி இருக்கு, நாசிர் தான் வந்திருக்கு. ஆனால் வச்சா ஏந்துக்கிடும். நாசிரத்துன்னு சொல்லலாம்ல பெண்பாலுக்கு. வச்சா என்ன செஞ்சுக்கணும், அது ஏந்துக்கிடும். அவைய வசுவுக்கும் 4 ஷரத்து. விளங்கிச்சிக்கலங்க. முதற்கர் ஜம்மு அலமா தான், அலமா இருக்கணும் அல்லது வசுவா இருக்கணும். அலமுக்கு 4 ஷரத்து ஓயிட்டோம். வசுவுக்கு 4 ஷரத்து. ஆண்பாலா இருக்கணும், அது ஆக்கிலா இருக்கணும், தேயை விட்டு நீங்கி இருக்கணும். ஆனால் வச்சா ஏந்துக்கணும். வச்சா ஏந்துக்கணும். 4 ஷரத்து. அது இஸ்மு வாயில், இஸ்மு மஃபூல், இஸ்மு தஃதீலும் வரும். விளங்குதா? வசுவில் 2 இஸ்மு மஃபூலும் வரும், இஸ்மு வாயிலும் வரும். அஃதலுன், அஃதலானி, அஃதலூனு அது எல்லாம் அதில் வருதே. என்ன செய்யுதே அது? அஃதல், அஃதலூனே என்ன இருக்குது? ஆண்பாலா தான் இருக்குது, ஆக்கிலா தான் இருக்குது, தேயை விட்டு நீங்கி இருக்குது. அப்போ முதற்கர் சால் ஜம்முக்கு விளங்குதப்பா. அதெல்லாம் அஸ்னாவுல் யாராவில் கட்டுப்பட்டது. முதற்கர் சால் ஜம்மு எடுக்கணும்னா 2 ஷரத்து சொல்லிட்டோம், அலமா இருக்கணும், வசுவா இருக்கணும்ட்டுன்னு. அந்த அலமுக்குள்ள ஷரத்து, வசுவுக்குள்ள ஷரத்து எல்லாம் பேசியிருக்கிறோம், நம்ம பாடத்துலையும் ஓதுவோம். இதுக்கு எப்படி யாராப் செய்யணும்னா வாவை கொண்டு ரஃபை, ரஃபுடைய நேரத்தில் வாவு வரும். நசபு ஜெருடைய இடத்துல ஏ வரும். ஏக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் பெற்றிருக்கும். விளங்குதா? ஜானி விளங்குதுப்பா. ஆமீரூன, ரைத்து ஆமீரீன, மரத்துபி ஆமீரீன. ஆமீர்கிறதுக்கு பேர் பல ஆமீர்கள். ஜானி ஆமீரூன, ஜானி முஸ்லிமூன, ரைத்து முஸ்லி மீன, மரத்துபி முஸ்லி மீன. விளங்குதா? ஜானி முதினி பூன, ரைத்து முதினி பீன, மரத்துபி முதினி பீன. முதினி பூனா பாவம் செய்யக்கூடியவன் அர்த்தம். விளங்குதா? ஆதா முதினி பூன், இவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஹும் முதினி பூன், இவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். விளங்குச்சா? ஹும்முன்னு சொல்லணும்.
அப்போ அதுக்கு வாவு கொண்டு ரஃபல், ஏஐ கொண்டு நஸ்பு ஜர்ரு, ஏஐக்கு முன்னால் உள்ளது கஸ்ரு செய்யப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து முதக்கிற சால் ஜம்மோட சிலவைகளை சேர்க்கப்பட்டிருக்கு. விளங்குதா? என்னவெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு? இஷுரூனே சேர்க்கப்பட்டிருக்கு. என்னது? இஷுரூனே. இஷுரூனா 20. இஷுரூனுடைய பாபையும் சேர்க்கப்பட்டிருக்கு. இஷுரூனுடைய பாபுனா சலாசூன, அர்பஊன, ஹம்சூன, சித்தூன, சபஊன, சமானூன, திஸ்ஊன. இதெல்லாம் இஷுரூனுடைய பாடம். இஷுரூனெல்லாம் முதக்கராஜமோடு சேர்த்துட்டோம். ஏன் முதக்கராஜமோடு சேர்த்துருக்கோம்? ஏன்னா இஷுரூனுங்கிறதுக்கு ஒருமை கிடையாது, இஸ்மு ஜம்மு. அது ஜம்முக்குரிய பேர். ஒரு பல 20 பேர்கள் அங்கே 20ங்கிறத என்ன செய்து காமிக்குது. அது ஒருமை கிடையாது. நம்ம நேற்று சொன்னோம்ல, இசனானி இசனத்தானிலாம் இருமையோடு சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன் இருமையோடு சேர்க்கப்பட்டிருக்கு? அதுக்கு ஒருமை கிடையாது. அதனால்தான் முலாக்காத்தில் வருது. இருமைன்னா எப்போ வரும்? அதுக்கு ஒருமை இருந்து இருமை வந்தால் தான் இருமைன்னு வரும். அப்படியே இருமைக்கு சில வார்த்தைகளை வச்சிருக்காங்க. இசனானி இசனத்தானி கிலா கில்தா இதெல்லாம் முலாக்காத்தில் வந்துடும். அதே மாதிரி முதக்கர் சாலம் ஜம்முலையும் என்ன இருக்குது? முலாக்காத்துகள் இருக்குது. இஷ்ரூனே விளங்குதுங்களா? அதெல்லாம் முதக்கர் ஜம்மோடு சேர்க்கப்பட்டிருக்கு. அதனுடைய பாபுனா சலாசூனே, அர்பூன, 90 வரையும். அகுலூனவையும் சேர்க்கப்பட்டிருக்கு. முதக்கர் ஜம்மோடு எது சேர்க்கப்பட்டிருக்கு? அகுலூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. உலுவையும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆலமூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆலமூன். ஆலமூன்ங்கிறது விளங்குச்சிங்களா? அது ஆலமுக்கு ஜம்முலாம் கிடையாது. ஏன்னா ஆலம் என்றால் மாசிவல்ல, அல்லாவை தவிர உண்டான அத்தனையுமே ஆலம் தான். ஆலம், ஆலமூன். ஆலமுக்கு ஜம்மு கிடையாது. ஏன்னா ஆலம் என்றால் மாசிவல்ல, அல்லாவை தவிர உண்டான அத்தனையும் எடுக்கும். அது ஆக்கிலா இருக்கட்டும், கைர் ஆக்கிலா இருக்கட்டும். ஆனால் ஆலமூன் எதைத்தான் எடுக்கும்? உக்கலாக்கில் மட்டும்தான் எடுக்கும். அது பன்ம அடைய விளையுமா, ஒருமை ரொம்ப அடைய விளையுமா? பன்மை தான் அடைய விளையும். ஆலமூனேன்னா உக்கலாக்கில் மட்டும்தான் எடுக்கும். ஆனால் ஆலம்னா கைராக்கிலையும் எடுக்கும். அவை ஆலம் தான் ரொம்ப அடைய விளையுது. அவை ஆலமுக்கு ஜெம்பு கிடையாது. ஆலமூன் என்பது இந்த ஆலமூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இல்லியூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. முதக்கிற ஜம்மோட எதை சேர்க்கப்பட்டிருக்கு? இல்லியூன். இல்லியூன்கிறது அது பன்மை மாதிரி தெரியுது, ஆனால் லெகுல் அது ஒருமை தான். இல்லியூன்கிறது சொர்க்கத்தில் ஒரு படித்தரம். சொர்க்கத்தில் உள்ள ஒரு படித்தரம். அது அரதூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. எதையும் சேர்க்கப்பட்டிருக்கு? அரதூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அரதூனைங்கிறது அது என்னது? கம்மி. அரதூனை அரதுன்னு தான் சொல்லுவாங்க. அரதூனன்னு எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறது கம்மி. ஏன்னா அது சினுனுடைய பாடத்தில் கட்டுப்படவில்லை. சினுனுடைய பாடம்னா என்ன நம்ம ஓதுவோம், அதுக்கு தனி சப்ஜெக்டே இருக்கு. ஓ சினூன், சினூனவையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஓ பாபு சினுனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது. அப்போ எத்தனை வார்த்தையை சேர்த்துருக்கோம்? அப்போ முதக்கர் சால் ஜம்மோட எதை சேர்த்துருக்கோம்? இஸ்ரூன, அதனுடைய பாடம். இஸ்ரூனா 20, அதனுடைய பாடம்னா சலாத்தூன, அர்பூன, ஹம்சூன, சித்தூன, சபஊன, சமானூன, திஸ்ஊன. இது ஃபுல்லாக முலாக்காத்தில் கட்டுப்பட்டது. முதக்கர் சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன் சேர்க்கப்பட்டிருக்குன்னா சலாசூனைகள்லாம் இஸ்மு ஜம்மு 30ங்கிற பொருளை தரக்கூடியது. அதுக்கு ஒருமையெல்லாம் கிடையாது. அர்பூன, ஹம்சூன எல்லாம் அப்படி தான், திஸ்ஊன வரைய உள்ளது. அது ஏதாவது முலாக்காத்தில் சேர்த்துடுறோம். முதக்கர் ஜம்முக்குள்ள சட்டம் தான் அது. முதக்கர் ஜம்மோடு சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் அது. இஸ்ரூன, இஸ்ரூனுடைய பாபம் ரெண்டாச்சா. அதுக்கடுத்து அகுலூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அகுலூன், உலு, ஆலமூன், இல்லியூன், அரதூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் கம்மி. அரதூன் என்று முதக்கராஜம் எடுக்கிறது கம்மி. ஏன்னா அது சினுனுடைய பாடத்தில் கட்டுப்படலை. சினுனுடைய பாடம்னா என்னன்னா தனி சப்ஜெக்டே இருக்கு. சினூனையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சினுனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சினூன்னா என்னங்கிறது நமக்கு ஒரு தனி பாடம் இருக்கு. அந்த பாடத்தில் போய் ஒதுக்கிடுவாங்க. இங்கே இந்த பைத்திலே தான் வருது. சரி, இப்போ பாருங்க. யாராபு ஜமீல் முதக்கரி சாலிமி இப்படி சொல்லணும். ஆதா பாபு ஃபி பயானி யாராபில் ஜமீல் முதக்கரி சாலிமி. ஒருமையினுடைய அமைப்பு பன்மையிலே உடைபடாத ஆண்பால் ஜம்முக்கு
யாராபு செய்வதை பற்றி பேசுகிற பாடம், விளக்குகிற பாடம். இப்படி போக்கோட புத்தாக ஹபர் யாராபுங்கிறது. ஆதா பாபு பி பயானி ஏராபில் ஜமீல் முதக்கரி சாலிமி, ஒருமையினுடைய அமைப்பு பன்மையிலே உடைபடாத ஆண்பால் பன்மைக்கு ஏராபு செய்வதை விளக்குவதிலே உள்ள பாடம். உமா உல்ஹிக பிஹி, அந்த முதக்கர சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதே அவைகளுக்கும் ஏராபு செய்வதை பற்றி பேசுகிற பாடம். அப்படி சேர்த்து படிக்கணும். உமா உல்ஹிக பிஹி, முதக்கர சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதே அவைகளுக்கும் யாராபு செய்வதை பற்றி பேசுகின்ற பாடம். ஒல் பாபு சாலிசு என் அபுவாபின் நியாபத்தி, நியாபத்தினுடைய பாடங்களிலிருந்து 3வது பாடமாகிறது. ஒல் பாபு சாலிசு என் அபுவாபின் நியாபத்தி, நியாபத்தினுடைய பாடங்களிலிருந்து 3வது பாடமாகிறது. ஜம்முல் முதக்கரி சாலிமி, ஜம்மு முதக்கரி சாலிமா இருக்கும். ஒருமையினுடைய அமைப்பு பன்மையிலே உடைபடாத ஆண்பால் பன்மையாயிருக்கும். ஒமா உலிஹிக பிஹி, அந்த முதக்கர் சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதுமா இருக்கும். ஒமா உலிஹிக பிஹி, முதக்கர் சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதுமா இருக்கும். இதுதான் 3வது பாடம். வஃபி ஆதல் பாபி ஐலன், மேலும் இந்த முதக்கர் சால் ஜம்முடைய பாடத்திலேயும் தனூபுல் ஹுரூஃபு, ஹருஃபுகள் பகரமா வரும். ஹரக்காத்தி, ஹரக்கத்துகளுக்கு ஹருஃபுகள் பகரமா வரும். ஏற்கனவே அஸ்மா சித்தாவிலையும் ஹரக்கத்துக்கு ஹருஃபுகள் தான் பகரமா வந்துச்சு, எழுத்துக்கள் தான். பாபு அலிஃபு ஏ. தஸ்னியாவிலையும் அப்படி தான் அலிஃபும் ஏயும் வந்துச்சு. அதே மாதிரி முதக்கர் சால் ஜம்முலையும் இதுதான் பகரமா வரப்போகுது, ஹருஃபுகள் தான் வரப்போகுது. பாவை குன்ற பூ, ஏஐ குண்ட சௌஜர்னு வருது. ஏஐக்கு முன்னாள் கசரி செய்யப்பட்டிருக்கும். அதான் சொல்றாங்க. வஃபி ஆதல் பாபி, இந்த முதக்கர் ஜம்முடைய பாடத்திலையும், வஃபி ஆதல் பாபி, இந்த முதக்கர் சால் ஜம்மினுடைய பாடத்திலையும் ஐந்தன் மேலும் தனூபுல் ஹுரூஃபு, ஹருஃபுகள் பாரமா வரும். அனில் ஹரக்காத்தி, ஹரக்கத்துகளுக்கு ஹருஃபுகள் என்ன செய்யும், பாரமா வரும். காலம் சனிபு ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். வர்ஃப பி வாவின் வேபி யஜ்ருர் வன்சிபி, வர்ஃப பி வாவின் வபி யஜ்ருர் வன்சிபி, சாலிம ஜம்இன் ஆமீரின் வ முذنبி, வஷிபிஹி தைனி வபிஹி இஷ்ரூனா, வபாபுஹு வல் ஹிக வல் அஹ்லூனா, உலுவ ஆலமூன இல்லியூனா, وآرضون شذ وسينونا، وبابه مثل حين قد يريد ذا الباب وهو عند قوم يتريد. وارفع بباب، வாவை கொண்டு நீ ரஃபு செய். பேதுக்கு அர்த்தம் வர்ஃபஅ பிவாவின், வாவை கொண்டு நீ ரஃபு செய். வபியா, ஏயை கொண்டு உஜுரூர் ஜர்ரும் செய். வன்சிப், நீ நசபும் செய். சாலிம ஜமிஇ ஆமீரின், ஆமீரினுடைய சாலிம் ஜம்முக்கும். முதுனிப், முதுனிபினுடைய சாலிம் ஜம்முக்கும். ஆமீரினுடைய சாலிம் ஜம்முக்கும், முதுனிப், முதுனிபினுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய். ஏயை கொண்டு ஜர்ரு செய், இன்னும் நசபு செய். ஏயை கொண்டு ஜர்ரு செய், நசபு செய். வஷிபிஹி தைனி, இந்த ஆமீர் முதுனிப் இந்த ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிம் ஜம்முக்கும் அப்படி கொண்டு போயிடணும். வஷிபிஹி தைனி, ஆமீருடைய சாலிம் ஜம்முக்கும். முதுனிபின், முதுனிபினுடைய சாலிம் ஜம்முக்கும். வஷிபிஹி தைனி, வஷிபிஹிங்கிறது ஆமீரில் கொண்டு போய் எத்து வைக்கணும். அப்போ எப்படி வந்துடும், சாலிம ஜம்இன் ஷிபிஹி தைனி, இந்த ஆமீர் முதுனிப் ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கூட ரஃபு செய். ஏயை கொண்டு ஜர்ரு செய், இன்னும் நசபு செய். அடுத்து வந்துருச்சா? இப்போ இங்க ஆமீர் முதுனிபுங்கிறாங்க. ஆமீர்னா அலம், முதுனிபுங்கிறது வசுபு. ஆமீர்னு ஒருத்தருக்கு பேரு. அப்போ முதற்கல் ஜம்மா வரணும்னா அது முதல் என்ன இருக்குது, ஆமீர் அலமா இருக்கணும் அல்லது வசுவா இருக்கணும். வசுவுக்கு சில ஷர்த்துகள், வசுவு அலமுக்கு சில ஷர்த்துகள், 4 ஷர்த்து இருக்கு ஒன்லி. அடுத்து இங்கே இப்போ இப்படி அழகா படிக்கணும். பிஹி இஷ்ரூன பாபுகு உலகிக்க இருக்குல்ல, இந்த உலகிக்கவை இங்கே தூக்கிட்டு வந்துடணும். உலகிக்க பிஹி முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இஷ்ரூன, இஷ்ரூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. பாபுகு, இஷ்ரூனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது.
விளங்குதுங்களா? இந்த வாவு கிட்ட உலிஹிக்க ஊற்றிட்டு வரணும். பைத்துக்காக வேண்டி அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. உலிஹிக்க பிஹி முதக்கர் சாலம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இஷ்ரூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. பாபுகு இஷ்ரூனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது. இஷ்ரூனுடைய பாடம் தான் சலாசுன அருபாவுன ஹம்சுனவலாம் 90 வரைய. வல் அகுலூனவியும் முதக்கர் சாலம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. வல் அகுலூனவியும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஒவ்வொன்றையும் பற்றி ஷரகில் பேசுவாங்க. உலுவையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஆலமூனவியும் சேர்க்கப்பட்டு விட்டது. இல்லியூன இல்லியூனு தான் இருக்கும். பைத்துக்காண்டு இதெல்லாம் போயிருக்காங்க வாவ. இல்லியூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. அரதூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஷத அதுவும் கம்மியாக இருக்கின்ற மீறே. அரதூனன்னு சொல்லிட்டு ஜம்மு எடுக்கிறது கம்மி. குரான்லாம் பாருங்க அரதுன்னு தான் வரும். ஹலக சமாவாத்தின் 7 வானங்களை படைத்தான். அது மாதிரி 7 பூமி இருக்குது. சமாவாத்துன்னு பன்மையாக வரும். அது மன்னசால் ஜம்மு. ஆனால் அரதுன்னு வராது. அரதுன்னு தான் 7 பூமி இருக்குது. ஆனால் அரதுன்னு தான் இருக்கும் குரான்ல. அரதுனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. அந்த அரதுனமும் சத்த கம்மியாக இருக்கின்ற மீறே. சினூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. பாபுகு இன்னும் என்னுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது. சினுடைய பாடத்தையும் என்ன செஞ்சாச்சே முதக்கிற மூட சேர்த்தாச்சு. சினுன்னா என்ன, சினுடைய பாபுனா என்னன்னு அதை நம்ம உள்ளுக்குள்ள ஷரகில் ஓதுவோம். மிசில ஹீனை போலவும் கது எரிது இந்த முதக்கிற சாஞ்சமுடைய பாடம் வரும். மிசில ஹீனை போலவும் கது எரிது தல் பாபு இந்த முதக்கிற சாஞ்சம்முடைய பாடம் வரும். ஹீனை போன்று வருவது இந்த கௌமின் ஒரு கூட்டத்தினிடத்தில் எத்தரிது மிகுதமானதாக இருக்கும். அதாவது ஹீனை போலன்னா 3 நேரத்துலையும் இருக்கும். நூன்லேயே யாராப் செஞ்சிடுறது. இதிலே யாராப் செய்யறது, நூன்லேயே யாராப் செய்யறது. 3 நேரத்துலையும் ஏ இருக்கும். நூன்லேயே யாராப் செஞ்சிருவாங்க. அதுவும் நம்ம அந்த ஷரகில் ஓதும்போது உங்களுக்கு வழங்கும். இப்போ மிசில ஹீனை போல கது எரிதுதல் பாபு இந்த முதக்கிற நம்முடைய பாடம் வரும். ஒவ்வொரு ஹீனை போன்று முதக்கிற என்ன இருக்குது வருவது இந்த கௌமின் ஒரு கூட்டத்தினிடத்தில் எத்தனை மிகுதமானதாக இருக்கும். முதக்கிற ஜம்மோட சேர்க்கப்பட்டது எல்லாத்துக்குமே 3 நேரத்திலையும் ஏயை கொண்டு வந்து என்ன இருக்கு கடைசியில் உள்ள நூனுக்கு யாராவது செஞ்சிருவாங்க. இது ஒரு கூட்டத்தினிடத்தில் அதிகமாக. சரி, பைத்துக்கு அர்த்தம் வச்சாச்சு. இப்போ ஷரகோட பாருங்க. வருஃபி வாபை கொண்டு நீ ரஃபு செய். ஒபியா ஏயை கொண்டு உஜுரூர் நீ ஜர்ரும் செய். வன்சிபு நசுபும் செய். இவன் ஒபியா அங்கிறது உஜுருலையும் தள்ளு வைக்கலாம், வன்சிபுலையும் தள்ளு. தனாசுடைய பாடம் இது. தனாசுடைய பாடம்னா என்ன, ஷார்ட்டாக விளக்கிங்க. லாயிரான ஒரு இஸ்மிலே 2 பேர் அமல் செய்ய தேடும். அப்பதான் தனாசு. தனாசுனா சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. தனாசுன்னா என்ன அர்த்தம்? தனாசுன்னா சண்டைங்குவாங்க. ஒரு லாயிரான ஒரு இஸ்மில 2 பேர் என்ன செய்யும், அமல் செய்ய தேடினால் அதுக்கு தனாசுடைய பாடம்னு சொல்லுவாங்க. அது எந்த இஸ்முக்கு அமல் செஞ்சு கொடுக்கறது, எந்த ஃபேலுக்கு அமல் செஞ்சு கொடுக்கறதுங்கிறதுலாம் நான் கருத்து முடிச்சு தனாசுடைய படத்தில் ஓதுவோம். அப்போ ஒபியாங்கிறது ஜார் மஜ்ரூர் ஒபியா இன் இருக்கும். அது எங்கேயாவது தள்ளுக்கு வைக்கணும். உஜுருலையும் வைக்கலாம், இன்சிபிலையும் வைக்கலாம். இது தனாசுடைய பாடம். வருஃபி வாபை கூட ரஃபு செய். ஒபியாயின் பைத்துக்காண்டி அம்சா போக்கப்பட்டிருக்கு. ஒபியாயின் ஏயை கொண்டு உஜுரூர் ஜர்ரு செய். வன்சிபு நசுபும் செய். அல் பாவு வபியாயின்ல உள்ள பாவாயிரது முத்தாலிக்குமி உஜுரூர்வை கொண்டு சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். அவ் இன்சிபு அல்லது இன்சிபுவை கொண்டு நினைச்சக்கூடியதாக இருக்கும், சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். வபியா உஜுரூர் வன்சிபு என்பது மிம்பாபி தனாசுடைய பாடத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கும். ஃபீஹி இந்த தனாசுடைய பாடத்தில் இருக்கிறது. தக்தீமுல் முத்தனாஸை ஃபீஹி எதிலே அமல் செய்ய தேடப்படுகிறதோ அந்த ஒன்றை முற்படுத்துதல் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிசுன் இந்த பாதியும் நஹ்வீர்களில் சிலரிடத்தில் இது கூடும். ஏன்னா மஅமூலுங்கிறது பின்னால் தானே வரும். மஅமூலுங்கிறது எங்கே வரும், பின்னால். ஆமில் தான் முந்தி வரும். இங்கே வபி யாயின் மஅமூலு உஜுரூருக்கு வன்சிபுக்கு. ஆனால் இங்கே என்ன செஞ்சிருக்கு, ஆமிலை விட உஜுரூர் என்ற ஆமிலை விட இன்சிபி என்ற ஆமிலை விட முந்தி வந்திருக்கு. அது கூடும். அவன் சொல்லுங்க.
வஃபீஹி அப்ப இதில் இருக்கிறது, வபியாயின் என்பதில் இருக்கிறது, தக்தீம் முத்தனாஸஇ ஃபீஹி அதிலே அமல் செய்ய தேடப்படுகிறதோ அந்த ஒன்றை முற்படுத்துதல் இருக்கிறது. ஜாயிசுன் இந்த பாலியும் நஹ்வீன்களில் சிலரிடத்தில் இது கூடும். வர்ஃபபி வாவின் பாபை கொண்டு நீ ரஃபு செய், வபி யாயின் உஜுரூர் ஏயை கொண்டு நீ ஜர்ரு செய், வன்சிப் நீ ஏயை கொண்டு நசபும் செஞ்சுக்கோ. சாலிம ஜமீ ஆமீரின் ஆமீரினுடைய சாலிம் ஜம்முக்கும், ஜெய்தின் ஜெய்தினுடைய சாலிம் ஜம்முக்கும், நஹ்விஹிமா ரெண்டு போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும். ஆமீர் ஜெய்து ஜெய்து மாதிரி எத்தனை வார்த்தைகள் இருக்கிறதோ அலமாக விளங்குதப்பா. ஏ ஜெய்து ஜெய்துன் ஜெய்தானி ஜெய்தூன, ஆமீருன் ஆமீரானி ஆமீரூன, மன்சூருன் மன்சூரானி மன்சூரூன. மன்சூருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, மன்சூருன் மன்சூரானி மன்சூரூன, இது மாதிரி எடுத்துக்கிட வேண்டியதான். மன்சூர். ஆஷிக் ஆஷிகுன் ஆஷிகானி ஆஷிகூன, ஆஷிக்குகள் வந்தார்கள். ஆஷிக் பேரு தானே இது. நாசிர் ஒருத்தருக்கு பேரு, நாசிருன் நாசிராணி நாசிரூன, அதை வசூன்னு சொல்லலாம், பேருன்னு சொல்லலாம். அதுதான் சொல்றாங்க. ஆமீரினுடைய சாலிம் ஜம்முக்கும், ஜெய்தின் ஜெய்தினுடைய சாலிம் ஜம்முக்கும், நஹ்விஹிமா ரெண்டு போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபு செய். அது என்ன? மிம்மா ஓ இசுமு அலமீன், அலமீனுடைய இசுமா இருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். அலமீனுடைய இசுமா இருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். முதக்கரின் ஆண்பாலான, ஆக்கிலின் ஆக்கிலான, காலினன் தாயி தேனீசி பெண்பாலுடைய தேயை விட்டு நீங்கி இருக்கின்ற, மணி தரிக்கீவி தரிக்கீவை விட்டு நீங்கி இருக்கின்ற அலனுடைய இஸ்மில் இருந்திருந்தான். ஆமீரு ஜெய்து ரெண்டு போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபு செய். அப்போ அலமுக்கு சில ஷர்த்துகள் போட்டிருக்காங்க. என்னது? முதக்கரா இருக்கணும், ஆக்கிலா இருக்கணும், வருதா? மிம்மா ஊவ இஸ்மு அலமின் அலமுடைய இஸ்மா இருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். இந்த ஆமீரு ஜெய்து ரெண்டும் போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபு செய். அலமா இருந்தா என்ன? முதக்கரின் ஆண்பாலா இருக்கின்ற, ஆக்கிலின் ஆக்கிலா இருக்கின்ற, ஹாலினன் தாயி தேனீசி பெண்பாலுடைய தேயை விட்டும் காலியாயிருக்கின்ற, மணி தரிக்கீபி முரக்கபே மஸ்ஜியை விட்டும் காலியாயிருக்கிற, முரக்கபே மஸ்ஜி ரெண்டையும் ஒன்னாக்கிறது, அதை விட்டும் நீங்கி இருக்கின்ற, காலியாயிருக்கின்ற. ஆமிர் ஜெய்து ரெண்டும் போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும் நீ வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரு செய், நசபு செய். அப்போ முதக்கர் சாலிம் ஜம்மா வரணும்னா என்ன இருக்குது? ஒன்று அலமா இருக்கணும். அந்த அலமில் இத்தனை ஷருத்து, ஆண்பால் அலமா இருக்கணும், ஆக்கிலான அலமா இருக்கணும், தேயை விட்டு பெண்பாலுடைய தேயை விட்டு நீங்கி இருக்கணும், தரிக்கி போட்டு நீங்கி இருக்கணும். தல்ஹான் இருக்கு. தல்ஹா வந்து இந்த ஜம்மா தலுவ தூண் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது, ஏன்னா தேய் இருக்கு. அதான் சொல்றாங்க ஃபலா யுஜ்மஉ ஹாதில் ஜம்அ, இந்த முதக்கர் சாலிம் ஜம்முடைய ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. நஹ்வு தல்ஹா தல்ஹா போன்றதையும், ஜெய்னப் ஜெய்னப் போன்றதையும், வாஷிக் வாஷிக் போன்றதையும் இந்த முதக்கர் சாலிம் ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. இப்படி கொடுக்கணும். ஃபலா யுஜ்மஉ ஹாதில் ஜம்அ, இந்த முதக்கர் சாலிம் ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. நஹ்வு தல்ஹா தல்ஹா போன்றதையும், ஜெய்னப் போன்றதையும், வாஷிக்கு போன்றதையும், கொஞ்சம் தள்ளி வா, பரிக்க நஹருஹு பரிக்க நஹருஹு போன்றதையும், மஅதி கரபு மஅதி கரபு போன்றதையும் இந்த ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. இந்த முதக்கர் ஜம்மாக நிச்சயப்படாது, ஜம் எடுக்கப்படாது. வாஷிக் என்றால் அலமன் லி கல்பின், நாய்க்கு அலமாகிவிட்ட, நாய்க்குரிய பேர் இது. ஏன்னா ஆக்கிலா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, வாஷிக்கிறது நாய்க்கு பேர், அது கைர் ஆக்கில். அவே இது என்ன வாஷிக்கூன்னு தான் நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. அலமன்கிறது போக்கப்பட்ட காணவுக்கு ஹபரா கொடுக்கணும். யஹ்திஃபூன ஹாவ யுபூன அல் ஹபர் பஅத இன்வ லவ் கஸீரன் தஷ்தஹர், காணவையும் இஸ்மையும் போக்குவார்கள், ஹபரை மட்டும் தரிப்படுத்துவார்கள். இது இன்னுக்கு பிறகு லவ்வுக்கு பிறகு அதிகம். இது அல்லாத இடங்கள்லையும் நிச்சயமாக காணவையும் இஸ்மையும் போய்க்குவாங்க. அப்போ கான அலமன் லில் கல்வி, நாய்க்கு அலமாகிவிட்ட, வாஷிக்கு போன்றதையும், பரிக்க நகரு போன்றதையும், மஅதிக்கரபு போன்றதையும் இந்த முதக்கர் சாலிம் ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. தல்ஹாவை எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது?
அதில் தே இருக்கு. ஜெயினபூன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா அது பெண்பால். ஜெயினபுங்கிறது பெண்பால், பெண்ணுக்குள்ள பெல்ல. ஹதீஸ்கள் வந்து ஐயு ஜயானிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல பிரதர் கேட்டேன், சில பெண்கள் வந்து கேள்வி கேட்க வர்றாங்க. அதில் அப்துல்லா மசூத் அலி அல்லாஹ்வுடைய மனைவி பேரும் ஜெயினபா. அவங்க வந்திருந்தாங்க, ஒரு சட்டம் கேட்டு வந்திருந்தாங்க. நான் ஜெயினப் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, ஒரு மார்க்க சட்டம் கேட்டு வந்திருக்கிறேன். எந்த ஜெயினப்புன்னு சொல்லிடாதீங்க. அப்துல்லா மசூலாத்துடைய மனைவி ஜெயினப்னு சொல்லாதீங்க. ஜெயினப் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஒரு சட்டம் கேட்டு வந்திருக்கிறேன். சதகாவை வந்து என்ன செய்யலாமா, கணவருக்கே கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டு வர்றாங்க. அவங்க வாசலுக்கு சொல்றாங்க, யாரை சொல்லா, ஜெயினப்புங்கிறவங்க வந்திருக்கிறாங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சதக்காவை வந்து தான தர்மத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்களே, தான தர்மத்தை வந்து கணவருக்கே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. கேட்டேன். ஏன்னா அப்துல்லா முஸ்லாம் மனைவினா கணவர் ஏழையாக இருக்கிறாங்க, மனைவி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் அப்துல்லா முஸ்லாத்துடைய மனைவின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி விட்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஐயு ஜயானே, நீங்கள் ஐயு ஜயானிப்புங்கிறாங்க. அது முதக்கரன் ஜம் எடுக்கலை. ஐயு ஜயானி, ஜெயினப்னா ஏகப்பட்ட ஜெயினப்புகள் இருக்காங்க, எந்த ஜெயினப் அது? ஐயு ஜயானிப் அப்படின்னு கேட்குறாங்க. ஏமா நீங்கள் எந்த ஜெயினப்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்லி தானே ஆகணும், அப்துல்லா முஸ்லாத்துடைய மனைவி ஜெயினபு, கணவருக்கு சதக்கா கொடுக்கலாங்கிறாங்க. பாருங்க, ஜெயானிப் என்ன வருது, ஜெயினபுக்கு ஜம் எடுக்கும்போது இப்படி தான் வருது. ஜெயானிப் தான் நபி ஸல்லல்லாஹு ஜம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கல? ஜெயினபூன் எண்ணிச்சியிலே எடுக்கல. அதான் தல்ஹா போன்றதும் ஜெயினபு போன்றதும் வாஷிக்கு போன்றதும் ஜம் எடுக்கப்படாது. வாஷிக்கு நாய்க்குல பேரு, அலமலி கல்வி நாய்க்கு அலமாகிவிட்ட. வாஷிக்கு போன்றதும் ஜம் எடுக்கப்படாது. பரிக்க நஹருஹு போன்றதும் ஜம் எடுக்கப்படாது. ஏன்னா பரிக்க நஹருலாம் தரிக்கிவு, முரக்கவே மஸ்ஜி. மாதி கரப் போன்றதையும் ஜம் எடுக்கப்படாது. ஏன்னா அதான் முரக்கவே மஸ்ஜியா போயிடுச்சு. சரி, இப்போ முதிரீப் போன்றதனுடைய சாலின் ஜம்புக்கும் வாவை கொண்டு ரஃப செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபு செய். முதிரீப் காயிமின், காயும் போன்றதற்கும், அஃதுல் போன்றதற்கும், நஹிதிகா முதிரீபு காயிமு அஃதுல் இது போன்றதற்கும் இது போன்றதனுடைய சாலின் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃப செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபு செய். அது என்ன இது போன்றதுன்னா, இம்மாவுவ வசுஃபுன் வசுவா இருக்குமே, முதக்கருன் ஆண்பாலான, ஆக்கிலுன் ஆக்கிலான, காலினன் தாயி தேனீசி பெண்பாலுடைய தேயை விட்டும் நீங்கி இருக்கிற, காபினுல்லஹா அந்த தேயை ஏந்து கொள்ளுகின்ற வசுவில் இருந்திருந்தான். அவு தால்முல தஃதீலின் மீது அறிவிக்கக்கூடியதில் இருந்திருந்தான். அவு தால்முல தஃதீல் எப்படி எடுத்து வைக்கணும், தஃதீலின் மீது அதியத்தின் மீது அறிவிக்கக்கூடியதில் இருந்திருந்தான். முதிரிவு காயிமு அஃதலு போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரி செய், நசபும் செய். அப்போ வசுபார் முதக்கர் சாலிமார்கான் இருந்தா வசுபா இருக்கணும், வசுவை தான் எடுக்க முடியும். அந்த வசுவு எப்படி இருக்கணும், அதுக்கு 4 ஷரத்து. இம்மாவு வசுவுன் முதக்கருன் ஆண்பாலான, ஆக்கிலுன் ஆக்கிலான, காலினன் தாயி தைனிசி பெண்பாலுடைய தேவிட்டு நீங்கி இருக்கக்கூடிய. வசுவில் பெண்பாலுடைய தேவிட்டு நீங்கி இருக்கணும். ஆனால் வச்சா என்ன செஞ்சுக்கணும், ஏந்துக்கணும். அதான் சொன்னோம்ல, நாசிருன், அதில் முதற்கஞ்சம் எடுக்கலாம் நாசிருன்ட்டு. ஏன்னா அது தேயை விட்டு நீங்கி இருக்க, வச்சா ஏந்துக்கணும். நாசிரத்துன்னு சொல்லலாமே, உதவி செய்கின்ற பெண்ணுன்னு. ஆனால் நாசிரத்தூனேன்னு எடுக்க முடியாது, நாசிராத்துன்னு எடுக்கணும். அது அப்போ காலினன் தாயி தேனீசி பெண்பாலுடைய தேயை விட்டு நீங்கி இருக்கிற, ஆனால் காபிலுன் லஹா அந்த பெண்பாலுடைய தேயை ஏந்து கொள்ளக்கூடிய, வச்சா ஏந்துக்கணும், ஏந்து கொள்ளக்கூடிய வசுவா இருக்குமே, அப்படிப்பட்டதிலிருந்து தான் முதிரிபு காயிமு அஃதல் இது போன்றதனுடைய சாலிஞ்சம்முக்கும் வாவை கொண்டு ரஃபை, ஏயை கொண்டு நசுபை, இன்னும் ஜர்ரம் செய். அவு தாலுள்ள தஃதீலின் மீது அறிவிக்கக்கூடிய, தாலுள்ள தஃதீலின் மீது அறிவிக்கக்கூடிய, அதிகம் என்ற பொருளின் மீது அறிவிக்கக்கூடிய முதிரிப் சாலிம் ஆமீர் போன்றதனுடைய சாலிம் ஜம்முக்கு வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு நசுபு செய், இன்னும் ஜர்ரும் செய். வஸ்புக்கு 4 ஷரத்து போட்டிருக்காங்க.
அது என்னவா இருக்கணும்? ஆண்பாலாக இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும், தேயை விட்டு நீங்கி இருக்கணும், தேயை வச்சா ஏந்துக்கணும். அபி ஃபலா யுஜ்மஉ ஹாதல் ஜம்அ, இந்த முதற்கு சாலம் ஜம் எடுக்கப்படாது. நஹு ஹாயுலின், ஹாயுல் போன்றதை இந்த முதக்கர் சாலம் ஜம் எடுக்கப்படாது. ஏன்னா ஹாயுலுங்கிறது வஸ்பா இருக்குது, ஆண்பால் தான். ஹாயில்ங்கிறது என்ன இருக்குது? ஆண்பால் தான். லெஃப்டில் ஆண்பால் தான். அது ஆக்கில் தான். ஐந்து வர்ற பொம்பளைகள்லாம் யாரு? ஹைராக்கில் ஆக்கில் தான். விளங்குச்சிங்களா? ஆனால் தேயை விட்டு நீக்கி இருக்குது, ஆனால் வச்சா ஏந்து கிடையாது. ஏன்னா ஆயுளுங்கிறது இருக்குங்களா வசுவு, அது லெஃப்டில் ஆண்பால். ஆனால் அதில் தேயை வைக்க முடியுமானா வைக்க முடியாது. ஏன்னா பெண்களுக்குன்னு சில வசுவுகள் இருக்கு, அது அவங்களுக்கே உள்ளதில் தேவை வைக்கக்கூடாது. ஆயுள் ஐந்து வருகின்ற பெண், ஆயுதத்துலாம் தேவையில்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தானே வரும். ஹைலு வருகின்ற ஆணு அப்படியா இருக்கு, ஆண்களுக்கெல்லாம் ஹைலு வராது. அது ஹாயுலுங்கிறது லெஃப்டில் ஆண்பால், ஆனால் அது பெண்களுக்கே உரிய வார்த்தை. அது மாதிரி ஹாமில் கர்ப்பிணி, கர்ப்பம் தரிச்ச ஆண் அப்படியா சொல்லுவாங்க. அந்த ஹாமிலுங்கிறது யாருக்கு வச்சாச்சு? அது கர்ப்பம் தரிப்பதுங்கிறது யாருக்கு உரியது? அது பெண்களுக்குரியது. ஆகிய ஹாமில் தான். ஹாமிலத்துலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. விளங்குதுங்களா? ஹாமியில எடுக்க முடியுமா? முதற்கரம் ஜம்மா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏனென்றால் தே இருக்கக்கூடாது, வச்சா ஏத்துக்கிறோம். ஹாமிலத்து ஏற்காத. கர்ப்பிணிங்கிறது சும தூக்கிற வேணா அது வேற, அது ஆமிலுன் ஆமிலானே ஆமிலுன்னு வந்துடும். கர்ப்பிணி என்ன அர்த்தம் இருக்கு ஆமிலுக்கு? அதுல தேய வச்சா ஏந்துக்கிடுமா? ஏந்து கிடையாது. ஆயில அறவே ஏந்து கிடையாது. அதே மாதிரி முருதியாய், முருதியாய்ங்கிறது லெஃப்டில் ஆண்பால், ஆனால் அது பெண்களுக்குரிய வசுவது. பால் கொடுக்கின்ற பெண், ஆண்களுக்கு பால் கொடுக்கிற தன்மை இருக்கா? அது கிடையாது. அவை முருதியாய், ஹாமிலு, ஹாயுல், இவைகள்லாம் என்னது? பெண்களுக்குள்ள சிவத்து. இது இதுல தேய வச்சா என்ன செஞ்சு கிடாது? இந்த மூணுமே ஏந்து கிடாது. ஹாமில், ஆயுல், முருதியாய், பால் கொடுக்கின்ற பெண். முருதியாயத்தெல்லாம் கிடையாது, தேய வச்சா ஏந்து கிடாது. அது அவங்களுக்கே சொந்தமானது. அதான் சொல்றாங்க ஆயில் போன்றது இந்த ஜம்மா எடுக்கப்படாது. அல்லாமா, அல்லாமா போன்றது இந்த ஜம்மா எடுக்கப்படாது. அல்லாம் ரொம்ப விளங்கினவே, அல்லாமத்தின ரொம்ப ரொம்ப விளங்கினவன் அர்த்தமா. பைலா விஷயத்தில் சொல்றாங்க அல்லாமத்தில் உள்ள தே முபாலகாவை, முபாலகா மீது அறிவிக்கக்கூடியதான். முபாலகா விளங்கிச்சப்பா, முபாலகாவை தாக்கிது செய்யக்கூடியது. அல்லாம்னாலே ரொம்ப விளங்கினவன் தான். ஃபஆலுன் அவு மிஃப் ஆலுன் அவு ஃபஊலுன் ஃபி கஸரத்தின் அன் ஃபாயிலின் பதீலு. ஃபஆலுங்கிறதும் மிஃஆலுங்கிறதும், ஃபஆலு மிஃஆலு ஃபஊலு, சபூர் ரொம்ப பொறுமையாளன், இதெல்லாம் முபாலகாவை காமிக்கும். அல்லாம், ஃபஆல், அல்லாம், அந்த அல்லாமத்தில் போய் தேவை வந்திருக்கு. முபாலகாவை தாக்கிது செய்யக்கூடிய தயம். காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பைலாவி செல்வன் சொல்லி காமிக்கிறாங்க. நாங்கள் அல்பியா ஓதும் போதே கனியஜரத்து எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதை நபர் அல்லா மிரகதவு கம்ப கனியஜரத்து, பெரிய நஹவி, பெரிய அல்லாமா, முபாலகாவை தாக்கிது செய்யக்கூடியதுங்குவாங்க அல்லாமத்தில் உள்ளதே. அது மாதிரி ராவியா அவங்கிறது முபாலகா காமிக்கக்கூடியதானா, ரொம்ப அதிசயம் அறிவிக்கூடிய அபூராத்தானு ராவியான்னு உங்களுக்கு ஒரு பேர். ராவி தானே, ராவி எத்து என்ன உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அபூராத்தானு, ரொம்ப அதிசயம் அறிவிக்கிறவங்க முபாலகாவை காமிக்கக்கூடிய தே. அது அல்லாமா அவருள்ள தே என்ன தே? பாலகாவை தாய். அல்லாம்னாலே ரொம்ப விளங்கினவர் தான் அர்த்தம். ஆளுங்கிற வசன் சொல்றாங்களா, அல்லாமா அம்மானி அசரத்து, அல்லாமா கிளீனூர் அஜரத்து, அல்லாமா ஆயலா அஜரத்து, அல்லாமா பதக்குடி அஜரத்துலாம் சொல்றாங்கல்ல. கிளீனூர் அஜரத்துலாம் பெரிய மகான். அல்லாமா ஷம்சுல் உதா அஜரத்து, அல்லாமா அப்துல் கனி அஜரத்து, அல்லாமா கமாலுத்தீன் அஜரத்து, அல்லாமா அப்துல் ரஹ்மான் அஜரத்து, லால்பேட் வாப்பா, அவங்களாம் அல்லாமாக்கள், ரொம்ப சட்டத்திட்டங்கள் தெரிந்தவர்கள் அல்லாமா. அப்போ ஃபலா இஜுமு ஆதல் ஜம்மு, இந்த ஜம்மா எடுக்கப்படாது. ஹாயிலின், ஹாயிலு போன்றது ஜம்மா எடுக்கப்படாது. ஏன்னால் தேயை வச்சா எதுக்கிடாது. அல்லாமத்துங்கிறது ஜம்மா அல்லாமத்தூன்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அதில் தேவை வந்துருச்சு. இப்போ ஜரீஹங்கிறது ஜம்மா எடுக்கப்படாது. ஜரீஹங்கிறது ஃபஈலுங்கிற வசன். ஃபஈலுங்கிற வசனில் ஒருமை இருமை பன்மை, ஒருமை இருமை பன்மை எல்லாம்
அதுக்கும் அது வரும். வல் மலாயிகத்து பாததா அலிக லஹீர். பார்த்தீங்களா, வல் மலாயிகத்துக்கு முத்ததா, லஹீருங்கிறதா ஹபரு. இதுக்கெல்லாம் பிறகு மலக்குகள் வேற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்வாங்க. ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வல் மலாயிகத்து பாததா அலிக லஹீர். வல் மலாயிகத்துங்கிறது பன்மை, லஹீர் தான் அதுக்கு ஹபரு. இது ஒருமையா இருக்க. ஃபஈலுங்கிற வசன் ஒருமை இருமை பன்மை எல்லாம் சமம். ஜரீகும் இந்த பன்மையாக பன்மை எடுக்கப்படாது. ஓ சபூர், ஏன்னா ஜரீஹத்துலாம் வேண்டியதில்லை, ஜரீஹே போதும். ஓ சபூர், சபூரும் இந்த ஜம்மா என்ன செய்யப்படாது, ஜம் எடுக்கப்படாது. சபூரும் என்ன செய்யப்படாது, இந்த ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. ஜரீக இந்த ஜம்மா ஜம் எடுக்கப்படாது. ஏன்னா ஜரீகில் வசுவு தான் அது. ஆனால் ஜரீகத்துலாம் தேவையில்லை. ஜரீகே ஒருமை இருமை பன்மை, ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்குமே வரும். அது ஃபஈலுங்கிற வசன். அவல் மலாய்க்கத்து பாதாலிக்க லஹீர், மலாய்க்கத்துக்கு இருக்குது லஹீருங்கிற அந்த ஒருமை தான் என்ன செஞ்சிருக்கேன், ஹபராக வந்திருக்கு. இதுதான் பன்மையாக இருந்தால் ஹபரும் பன்மையால் வரணும். ஆனால் லஹீர் நல்லா சொல்கிறானே, அது ஒருமை இருமை பன்மை எல்லாம் சமந்தான். அப்போ ஜரீஹ்னா காயமானவன், காயமாக்கப்பட்டவள், காயமாக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கலாம். அவை ஜரீஹ் இந்த ஜம்மா ஜம் எடுக்கப்படாது. ஏன் ஜம் எடுக்கப்படாது? இந்த ஜம்மா ஏன் ஜம் எடுக்கக்கூடாது? அதில் ஜரீஹத்தில் தேவையில்லை. அதுமாதிரி சபூர், சபூரையும் இந்த ஜம்மா ஜம் எடுக்கப்படாது. சபூரத்துலாம் கிடையாதுங்க. என்ன கிடையாது? சபூரத்து வராது. அதுமாதிரி சக்கரான், சக்கரான் என்பது இந்த ஜம்மா ஜம் எடுக்க வசுவு தான். இது சக்கரான்ங்கிறது என்ன இருக்க, வசுவு தான். ஏன்னா இதில் இது சர்ஃபே மாறிடும். சக்கரானு சக்கரானானி சுக்காரா, சக்கிரா சக்கராவானி சுக்காரா. சக்கரானா போதையானவன் அர்த்தம். சக்கரான், சக்கரான் ஆணி ரெண்டு போதையானவர்கள், சுக்காரா போதையானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானே, ஒமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபுல்லாஹி ஷதீதுங்கிறான். ஒமாஹும் பி சுக்காரா, அவர்கள் போதையானவர்கள் அல்ல. வலாக்கின் அதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய அதாபு கடுமையாக இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாம் மஸ்து பிடிச்சி போய் போதை பிடிச்சி போய் நிற்பானுவோன்னு கேமராவை பற்றி எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ சக்கரான், சக்கரானை இந்த ஜம்மா ஜம் எடுக்க சக்கரானுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அது தேயிலாம் வராது. அதில் சக்கரானு சக்கரானானி சுக்காரா, சக்கரா பெண்பால் எப்படி சக்கரான் வருது. சக்கரானு சக்கரானானி சுக்காராப்பா பெண்பால் பன்மை. இது ஆண்பால், ஆண்பால் பன்மை. சக்கரானு சக்கரானானி சுக்காரா ஆண்பால் பன்மை. பெண்பாலுக்கு சக்கரானத்து கிடையாது, சக்கரா. சக்கரா வாணி சுக்காரா ஆண்பால் பன்மை, பெண்பால் பன்மை எல்லாம் சுக்காரான்னு தான் வரும், வித்தியாசம் கிடையாது. ஆனால் அங்கே தே வராது, சக்கரானத்து கிடையாது, சக்கரா. அவி சக்கரானை இந்த ஜம்மாக ஜம் எடுக்கப்படாது. அஹமருவை இந்த ஜம்மா ஜம் எடுக்கப்படாது. சக்கரானுங்கிறது வசுவு தான், அஹமருங்கிறது வசுவு தான். இசுபாயில் அஹமருங்கிறது என்ன இருக்குதே, சிவப்பானவன். அஹமர் அஹமரானி ஹும்ருன், ஹம்ராவு ஹம்ராவானி ஹும்ருன். நிறத்தின் மீதும் குறையின் மீது அறிவிக்கின்ற ஃபேல்கள் இசுபாயில் அஃபஅலு என்ற வசனில் வந்துருமா. இதாயத்தின் மீது சொல்கிறாங்க, நிறத்தின் மீதும் குறையின் மீது அறிவிக்கின்ற ஃபேல்கள் இசுபாயில் எப்படி வரும், அஃபஅலு என்ற வசனில் வரும். உதாரணமா சும்முன் புக்குமுன் உம்மியுன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். சும்முன் புக்குமுன் உம்மியுன்லாம் என்ன இருக்குது, அமா அமயானி உம்யுன், அம்யாவு அம்யாவானி உம்யுன். அடிபட்டும்ல அஹமருங்கிறது இருக்குங்களே இசுவு வாயில். அது நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற ஃபேல்கள் இசுவு வாயில் எப்படி வரும், அஃபஅலு என்ற வசனில் வந்துடும். சும்முன் புக்குமுன் உம்மியுன் இருக்கு. இதெல்லாம் சும்முன் புக்குமுன் உம்மியெல்லாம் என்னது, பெண் இசுவு வாயில் பன்மை. அது அபுக்கமு அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன். அபுக்கமு அது இசுவு வாயில் தான். அபுக்கமு அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன். சர்வு மாறிடும். ஏன்னா அது அபுக்கமுன்னா ஊமை என்ன அர்த்தம், ஊமைங்கிறது குறை மீது அறிவிக்குது இல்லை, கேட்டேன். ஊமையானவன். பாக்கியமுன்னு சொல்லக்கூடாது, அபுக்கமுன்னு வரும் குறை மீது அறிவிச்சுட்டா. அஃபஅலு அபுக்கமு அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன். அஅமா அஅமயானி உம்யுன், அம்யாவு அம்யாவானி உம்யுன். அசம்மு அசம்மானி சும்முன், சம்மாவு சம்மாவானி சும்முன். அசம்முன்னா செவிடன், குறையின் மீது அறிவிச்சிருச்சா அஃபஅலுங்கிற அசுமமுன்னு இருக்கும், அதுதான் அசம்முங்கிறோம். அஅமவுன்னு இருக்கும், அதுதான் அஅமாகிறோம். அஅமா அஅமயானி உம்யுன், அம்யாவு அம்யாவானி உம்யுன். அபுக்கமு அபுக்கமானி புக்குமுன், பக்குமாவு பக்குமாவானி புக்குமுன். அசம்மு அசம்மானி சும்முன், சம்மாவு சம்மாவானி சும்முன். ஏன்னா இதெல்லாம் குறையின் மீது அறிவிச்சிருச்சு.
நிறத்தின் மீது அறிவிக்கிற. அகமரு சிவப்பானவன், அபியது வெண்ணையானவன், அசுவது கருப்பானவன், ரொம்ப கருப்புன்னு சொல்றதா இதுவும் வாயிலது. அசுவது அசுவதானி சூதுன் சவுதாவு சவுதாவாணி சூதுன், சவுதாங்கிறாங்கல்ல கருத்த பெண்ணு, விளங்குதுங்களா? அதில் தே வராது. இதில் அகமரு அகமரத்துலாம் வராது. அகமர் அகமராணி உமரன் ஹம்மரான்னு வரும். அவை தே இங்கே வரல, வச்ச ஏற்றுக்கிடாது. அவை இவைகளெல்லாம் நிச்சய விடாதே. அகமரூன் எடுக்கலாமா? எடுக்க முடியாது. அகமர் அகமராணி ஹும்ருன்னு தான் வரும். இது நிறத்தின் மீது அறிவிக்கக்கூடியது. தே வச்ச ஏற்றுக்கிடாது. வசுவு தான், இசுவும் வாயில் தான். ஆனால் முதக்கிரான் ஜம்மா எடுக்க முடியாது. அப்போ முதிரிபு, முதிரிபினுடைய சாலிஞ்சம்முக்கும் சாலிம ஜமிஇ ஷிபிஹிதைனி, இந்த ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிஞ்சம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரு செய், இன்னும் நசுபு செய். சாலிம ஜமிஇ ஷிபிஹிதைனி, இந்த ரெண்டுக்குன்னா ஆமிருக்கும் முதிரிபுக்கும், ஆமிருக்கும் முதிரிபுக்கும் ஒப்பானதனுடைய சாலிஞ்சம்முக்கும். ஷிபி ரைனி, ரைனிங்கிறது இஸ்மு இஷாரா, வருதுப்பா. சாலிம ஜமிஇ ஷிபிஹி ரைனி, இந்த ஆமின்னு போடுங்க. ஆமீரின் முதிரிபின், ஆமீர் முதிரிப் ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரு செய், நசபு செய். ரெண்டுக்கும் ஒப்பானதுன்னா என்ன? மிம்மாவு இசுமுன் அலமாயிருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். அவ சிவத்துன் சிவத்தாயிருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். அல்ல ஷராயத்தில் மதுக்குரத்தி, மேலே கூறப்பட்ட ஷரத்துகளின் பிரகாரம். அல்ல ஷராயத்தில் மதுக்குரத்தினா அதான் அரபுக்குன்னு சில சருத்து போட்டிருக்கோம், வசுவுக்குன்னு சில சருத்து போட்டிருக்கோம்ல, அதுதான். அப்போ ஆமீர் முதிரிப் ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிம் ஜம்முக்கும் அது என்ன? மிம்மாவை இஸ்முன் இஸ்மா இருக்குமே, அதான் அலமா இருக்குமே. அவ் சிவத்துன் சிவத்தா இருக்குமே. அது ஷராயத்தில் மதுக்கூரத்தி, மேலே கூறப்பட்ட ஷருத்துகளின் பிரகாரம். அலமுக்குன்னு உள்ள சில ஷருத்து, வசுவுக்குன்னு சில ஷருத்து. அது மேலே கூறப்பட்ட ஷருத்துகள் மீது உண்டான வசுவா இருக்குமே, அலமா இருக்குமே அப்படிப்பட்டதில் இருந்தான். ஆமீர் முதிரிப் ரெண்டுக்கும் ஒப்பானதனுடைய சாலிம் ஜம்முக்கும் வாவை கொண்டு ரஃபு செய், ஏயை கொண்டு ஜர்ரு செய், இன்னும் நசவு செய். வந்துருச்சா? உலிக பிஹி, இந்த முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இந்த இதை கூட சேர்க்கணும். உலிஹிகன் இருக்குல்ல, ஒ பிஹி இஷுரூன ஒ பாபு உலிஹிகன் இருக்கு. ஆனால் உலிஹிக்க பிஹின்னு கொண்டு ஜாயின் பண்ணணும். உலிஹிக்க பிஹி, இந்த முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இஷுரூனை இஷுருனவையும் பாபு அதனுடைய பாபையும் சேர்க்கப்பட்டு விட்டது. கேட்டப்பா? ஒலிஹிக பிஹி, விளங்குதப்பா? இந்த பிஹி முத்த அல்லிக்குமே ஒலிஹிக்கிற போட்டிருக்காங்கல்ல, இந்த பிஹி ஆகிறது முத்த அல்லிக்குமே ஒலிஹிக்கவை கொண்டு சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். ஒலிஹிக்க பிஹி முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இஷுரூன இஷுரூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. பாபுகு இஷுரூனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது. இஷுரூனுடைய பாபுனா என்ன? இஷுரூனா 20, அதனுடைய பாபுனா இன் சலாசீன, சலாசீனவில் இருந்து இலா திசையின் 90 வரையா. அப்போ சலாசூன், அர்பூன், ஹம்சூன், சித்தூன், சபூன், சமானூன், திஸ்ஊன், எல்லா இஷுரூனுடைய பாடம். இன் சலாசீன இலா திசையின, விளங்குதுப்பா? அப்போ உலீக பிஹி முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இஷுரூனையும் சேர்க்கப்பட்டு விட்டது. பாபுவனுடைய பாபையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஏங்க இஷுரூனைவெல்லாம் ஏன் முல்ஹக்கில் சேர்க்குறோம்? அதுக்கெல்லாம் ஒருமை கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன கிடையாது? அதெல்லாம் இஸ்மு ஜம்மு. இஷுரூன, சலாசூன, அர்பூன, ஹம்சூன, சித்தூன, திசூன வரை உள்ளது ஃபுல்லாக என்னது தான்? இஸ்மு ஜம்முன்னா ஒரு ஜம்முக்குள்ளே இஸ்மு. அது ஜம்முனுடைய பொருளை தரும், அதுக்கு முஃப்ரது கிடையாது. இல்லை முஃப்ரது இஸ்மு ஜம்முனால அதான் அர்த்தம். இஸ்மு ஜம்முனாலும் ஒரு கூட்டத்துக்குள்ளே இஸ்மு, அதுக்கு ஒருமை இருக்காது. ஹவுமு மாதிரி, ஹவுமுங்கிறதெல்லாம் இஸ்மு ஜம்மு தான், ஒரு கூட்டத்துக்குனுடைய சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஹவுமுக்கெல்லாம் ஒருமையெல்லாம் கிடையாது, அது இஸ்மு ஜம்மு. அது இப்போ இன்னமா கான பாபு இஷிரீன், இஷிரூனுடைய பாடம் முல்ஹக்கன் முல்ஹக்காக ஆயிருப்பதெல்லாம். இன்னமா கான பாபு இஷிரீன், இஷிரீனுடைய பாடம் முல்ஹக்கன் சேர்க்கப்பட்டதாக, முதக்கர் ஜம்மோட சேர்க்கப்பட்டதாக ஆயிருப்பதெல்லாம். அன்னவு இஸ்மு ஜமீன், அது இஸ்மு ஜம்மா இருக்கின்ற காரணத்தினால இருக்கும். என்னது? இஸ்மு ஜம்முங்கிறதுனால தான் அதான் சேர்த்துட்டோம். இல்லையா? அன்னவு இஸ்மு ஜமீன், அது இஸ்மு ஜம்மா இருக்குங்கிற காரணத்தினால இருக்கும். லா முஃப்ரத லஹு, அதற்கு எந்த முஃப்ரதும் கிடையாது. லஃபுதில் எந்த முஃப்ரதும் கிடையாது. லா முஃப்ரத லஹு, இஸ்ரூனுக்கு என்ன கிடையாது?
லா முஃப்ரது லஹு அந்த இஸ்ரூனவுக்கும் இஸ்ரூனுடைய பாடத்துக்கும் எந்த முஃப்ரதும் கிடையாது. லஃபுதிஹி அவனுடைய லஃபுதில் எந்த முஃப்ரதும் கிடையாது. விளங்குச்சா? அவன் உலகிக்க பிகி அந்த முதக்கர சாஞ்சமோடு சேர்க்கப்பட்டு விட்டது. ஷிருனையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாபுவனுடைய பாடத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஏராபி பில் வாபி வல் யாயி பாபை கொண்டும் ஏயை கொண்டும் ஏராப் செய்கின்ற விஷயத்திலே ஏராபி பில் வாபி வல் யாயி பாபை கொண்டும் ஏயை கொண்டும் ஏராப் செய்கின்ற விஷயத்திலே இஷ்ரூனவும் இஷ்ரூனுடைய பாடமும் முதக்கர சாஞ்சமோடு சேர்க்கப்பட்டு விட்டது. இன்னமா உலகிக்க பிகி மேலும் அந்த முதக்கர சாஞ்சமோடு சேர்க்கப்பட்டதெல்லாம் உலு என்னவா இருக்கும்? உலுவாயிருக்கும். கதா இவ்வாறே உலகிக்க பிகி முதக்கர் சாலஞ்சம்மோட சேர்க்கப்பட்டு விட்டது. ஆலமூன் எது சேர்க்கப்பட்டுருச்சு? ஆலமூனவும் சேர்க்கப்பட்டு விட்டது. இல்லையா அண்டவுமா ஏன் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்? இஸ்ரூனுக்கும் முஃப்ரது கிடையாதுன்னோம். இந்த உலு ஆலமூனை ஏன் சேர்க்கிறோம்? இல்லையா அண்டவுமா இந்த உலுவும் ஆலமூனவும் இஸ்மா ஜமீன் இந்த ரெண்டு என்ன இருக்கு? இஸ்மு ஜம்மா இருக்குது. ரெண்டு இஸ்மு ஜம்மு தான். லா முஃப்ரது லகுமா ரெண்டுக்கு என்ன கிடையாது? முஃப்ரது கிடையாது. லபுதியுமா ரெண்டினுடைய லபுதில் இருந்தும் அது ரெண்டுக்கு என்ன கிடையாது? முஃப்ரது கிடையாது. உலு பன்மையினுடைய பொருளை தரும். ஆலமூனுங்கிறது அப்படிதான் பன்மையுடைய பொருளை தரும். உலகத்து மக்கள் ஒரு வரி விட்டுருச்சோ? சரி. இன்னமா உலகிக்க பிஹி அந்த முதக்கர் சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதெல்லாம் அது அகுலூன் தான். அகுலூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னமா உலகிக்க பிஹி அந்த முதக்கர் ஜம்மோடு சேர்க்கப்பட்டதெல்லாம் அது அகுலூன் என்பதுதான். என்றால் அன்னஹு இந்த அகுலூன் என்பது ஜம்மு அகிலுடைய பன்மையா இருக்கும். ஆனால் லம் எஸ்தௌஃபி ஷுரூத ஷருத்துகளை நிரப்பமாக்காத அகிலுடைய பன்மையாயிருக்கும். என்றால் கவுனிஹி இந்த அகுலூன் என்பது கைர அலமின் அலமும் கிடையாது. வலா சிபத்தும் கிடையாது. அகுலூன்கிறது முதக்கர படுக்கன்னா அலமா இருக்கணும் அல்லது பசுவா இருக்கணும். அது அகிலுங்கிறது என்ன கிடையாது? பசுவும் கிடையாது, அலமும் கிடையாது. அந்த முதல் சருத்தையே நிரப்பமாக்கல. முதல் சருத்துக்குள்ளேயே வரல. அந்த அலமுக்குள்ள வந்தாலும் இன்னும் 4 சருத்து போடா, பசுவுக்குள்ள வந்தாலும் 4 சருத்து போடா. என்னவே கிடையாது அகுலூன்கிறது. அலமும் கிடையாது, அது பசுவும் கிடையாது. அதுதான் முல்லக்கில் ஆக்கிட்டோம். அன்னஹு இந்த அகுலூன் என்பது ஜம்மு அகிலுடைய பன்மையாயிருக்கும். எப்படிப்பட்ட அகிலு? லம் யஸ்தௌஃபி ஷுரூத ஷருத்துகளை நிரப்பமாக்காத அகிலுடைய ஜம்மா இருக்கும். ஏனி கவுனிஹி இந்த அகிலு என்பது கைர அலமின் அலமாகவும் இல்லை, வலா சிபத்தின் சிபத்தாகவும் இல்லை என்ற காரணத்தினால் ஷருத்துகளை நிரப்பமாக்காத அகிலினுடைய ஜம்மு என்ற காரணத்தினால் அகிலுனையும் சேர்க்கப்பட்டுருச்சு. கதா இவ்வாறே உலகிக்க பிஹி முதக்கர ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. உலுவையும் சேர்க்கப்பட்டு விட்டது. கதா இவ்வாறே உலகிக்க பிஹி முதக்கர ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. ஆலமூனையும் சேர்க்கப்பட்டுருச்சு. அன்னகுமா இந்த உலு என்பதும் ஆலமூன் என்பதும் இஸ்மு ஜம்மா இருக்கும். லா முஃப்ரது லகுமா ரெண்டுக்கு எந்த முஃப்ரதும் கிடையாதே, அது இஸ்மு ஜம்மா இருக்கும். லபுதியுமா ரெண்டினுடைய லபுதில் இருந்தும் ரெண்டினுடைய லபுலில் இருந்தும் முஃப்ரது கிடையாதே, அத்திய ஜம்மினுடைய இஸ்முகளாக இருக்கும். அந்த ரெண்டும் உலுல் இல்முன்னு சொல்லுவாங்க. கல்வி உடையவர்கள். உலுல் இல்முன்னு என்னங்க அர்த்தம்? கல்வி உடையவர்கள். உலு மாலின் பொருள் உடையவர்கள். கேட்டேன் பத்தியா? உடையவர்கள்னு ஒரு அர்த்தத்தை தருது. கேட்டேன். அது இஸ்மு ஜம்மு. உலு மாலின் பொருள் உடையவர்கள், உலு இல்மின் கல்வி உடையவர்கள். ஒரு முக்கியமான சட்டம். உலுவில் என்ன செய்யும்? வாவு வச்சு தான் படிக்கணும். உலுவில் எது வச்சு படிக்கணும்? வாவு வச்சு படிக்கணும். வாவு ஆனால் உச்சரிப்பில் வராது. உலுவுன்னு தான் ஊலுன்னு சொல்லக்கூடாது. உலுவு தான். ஏன்னா ஏன் வாவை கொண்டு வரணும்னா, நசபு சேருடைய நேரத்தில் வாவை எடுத்து இலாவை கொண்டு பெசவிடும். இந்த வாவை எடுத்து பாரு, இலா நசபு சேருடைய நேரத்தில் ஏன் தானே வரும். அப்போ எப்படி படிச்சிருவேன்? இலான்னு படிச்சிருவேன். அப்போ அங்கே எழுதிக்கணும். அஸ்ஸபபு லில் வாவி, அஸ்ஸபபு லில் வாவி ஃபி உலு, உலுவில் உள்ள வாவு உள்ள காரணமாகிறது. எழுதி வச்சுக்கணும். அதை
ஏய் அதை எழுதி வச்சுக்கோ. அஸ்ஸபபு லில் வாவி ஃபி உலு, அஸ்ஸபபு லில் வாவி ஃபி உலு, உலுவில் உள்ள வாவுக்கு காரணம் லி அல்லா எல்தபிச, லி அல்லா, லி அன் லான்னு போடணும், லி அன் லா, லி அன் லா எல்தபிச ம இலா, இலாவை கொண்டு பெசாமல் இருப்பதற்காக வேண்டியா இருக்கும். ஃபி ஆலத்தையின் நசபி வல் ஜர்ரி, நசபு இன்னும் ஜர்ருடைய ரெண்டு நிலையிலையும். ஏன்னா இப்போ உலுன்னு படிக்கும்போது ரஃபோட இடத்துல பிரச்சனை இல்லை. ஜானி உலு மாலின், ரைத்து உலி மாலின் வரும், ரைத்து உலி மாலின் ஏ வரும். அந்த வாவை தள்ளிட்டீங்கன்னா இலா மாலின் படிச்சிருவேன். உனக்குதா? அப்போ அஸ்ஸபபு லில் வாவி ஃபி உலு, உலுவில் உள்ள வாவுக்குள்ள காரணம் லி அன் லா அன்னு படிக்கணும். லி அல்லா படிக்கும்போது லி அல்லாங்கணும். லி அன் லா, லி அல்லா எல்தபிச மா இலா, இலாவுடன் பிசாமல் இருப்பதற்காண்டியா இருக்கும். ஆலத்தை நசபி வல் ஜர்ரி, நசபு இன்னும் ஜர்ருடைய ரெண்டு நிலையில், நசபு ஜர்ருடைய ரெண்டு நிலையில் இலாவுடன் பிசாமல் இருப்பதற்காக வேண்டியா இருக்கும். அதுக்கடுத்து வாவு வச்சு எழுதணும் உலுவுக்கு. அப்போ உலுங்கிறதும் அன்னகுமா, அந்த உலு என்பதும் ஆலமூன் என்பதும் இஸ்மா ஜமீன், ஜம்மினுடைய ரெண்டு இஸ்மா இருக்கும். லா முஃபரத் லகுமா, அது ரெண்டுக்குமே ஆலமூன் என்பதற்கும் உலு என்பதற்கும் ரெண்டுக்குமே லா முஃபரத் லகுமா லெஃபுதிஹிமா, அது ரெண்டினுடைய லெஃபுதில் இருந்தும் எந்த முஃபரதும் கிடையாது. அப்போ ஆலமூனுக்கு தான் ஆலம்னு இருக்காங்க, ஆலமுக்கு ஜம்தானாங்க, ஆலமூன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆலம்ங்கிறது மாசி வல்லா, அல்லா வீத்தின் எல்லாத்தையும் எடுக்கும். ஆலமூனுங்கிறது உக்கலாக்களை மட்டும்தான் எடுக்குது. அது ஆலம்ங்கிறது ரொம்ப அடைய விளையுது. ஆலமூனுங்கிறது உக்கலாக்களை மட்டும்தானே எடுக்குது. அது ஆலமுக்கு ஜம்மு கிடையாது. அதான் சொல்றாங்க. லைசா ஆலமூன, ஆலமூனை என்பது ஜம்அன், அது ஜம்மு கிடையாது. லி ஆலம், ஆலம் என்பதுக்கு ஜம்மு கிடையாது. கொண்டு கொடுக்கணும். என்னஜா படிச்சிடாத. லைசா ஆலமூன், ஆலமூன் என்பது ஜம்அன், ஜம்மு கிடையாது. லி ஆலம், ஆலம் என்பதற்கு என்ன கிடையாது, அது ஜம்மு கிடையாது. என்றால் அன்ன ஆலமன், ஆலம் என்பது அது ரொம்ப அடைய விளையக்கூடியதாக இருக்கும். மினல் ஆலமீன், ஆலமீன் அடைய விளைவதை விட, மினல் ஆலமீன், ஆலமீன் அடைய விளைவதை விட ஆலம் என்பது ரொம்ப உடைய விளையக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துடும் அது. ஏன்னால் அன்னல் ஆலமீன், ஆலமீன் என்ற வார்த்தை தாலுன் அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அலல் ஒக்கலாயி ஃபக்கத், அறிவாளிகள் மீது மட்டும் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒக்கலாக்களை மட்டும்தான் எடுக்கும். எனது ஆலமூனுங்கிறது. ஆனால் அவள் ஆலம், ஆலம் என்பது தாலுன் அலையும், ஒக்கலாக்கள் மீதும் அறிவிக்கும். வலா கைரியும், ஒக்கலாக்கள் அல்லாதவர்கள் மீது என்ன செய்யாதே, அது அறிவிக்கும். புரிஞ்சுங்களா? அது எனது இது ஆலம் என்பது இசுமுன் லிமா சிவல் பாரி தாலா, அல்லாவை தவிர உண்டான அனைத்துக்குரிய இசுமா இருக்கும். அல்லாவை தவிர உண்டான, அதான் அல்லாஹ் என்பது மாசிவல்லாங்குவாங்க. அல்லாவை தவிர உண்டான அத்தனையும் ஆலம் தான். ஆலமுக்குள்ள யார் வரமாட்டா, அல்லாஹ் தாலா வரமாட்டான். இது ஆலம் என்பது இசுமுன் லிமா சிவல் பாரி தாலா, அல்லாஹு தாலாவை தவிர உண்டான அத்தனைக்குரிய இசுமா இருக்கும். மேலும் இன்னமா உலகிக்க பிஹி, அந்த முதக்கர் சாலை ஜம்மோடு சேர்க்கப்பட்டதெல்லாம் இல்லியூன் என்னவா இருக்கும், இல்லியூன் தான். இல்லியூனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. இல்லியூன்கிறது என்ன, அது இஸ்முன் லி ஆலல் ஜன்னத்தி, சூனத்தில் உள்ள உயர்ந்த படித்தரத்துக்குரிய இசுமா இருக்கும். சொர்க்கத்தில் உள்ள பெரிய படித்தரம் இருக்கு. ஆலா இல்லிங்கிறது அல்லாம ஆலா இல்லியில் சேர்ப்பானாக, ஜன்னத்தில் பிரதோசிலே சேர்ப்பானாக. அப்போ இல்லியூன் என்பது இஸ்முன் லி ஆலல் ஜன்னத்தி, சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த படித்தரத்துக்குரிய இசுமா இருக்கும். லி அன்னஹு, இந்த இல்லியூன் என்பது முஃப்ரதுன் ஃபில் மானா, மானாவில் முஃப்ரது தான். இன்கான ஜமஅன் ஃபில் லெவல், லெவலில் ஜம்மு மாதிரி இருந்தாலும் சரிதான். லெவலில் இல்லியூன் பன்மை மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் மானாவில் ஒருமை தான். அது இல்லியூன் படித்திர வாசிகள்னு அர்த்தம். கதா இவ்வாறே உலைக்க பிஹி, அந்த முதக்கர் சால் ஜம்மோடு சேர்க்கப்பட்டு விட்டது. அரதுன், அரதுன் என்பதையும் சேர்க்கப்பட்டு விட்டது. ஜம்மு அரது, அரதுடைய பன்மையான, அரதுடைய, அரதுனா பூமி, அரதனுடைய பன்மையான அரது உணவும் இந்த முதற்கு காஞ்சமோடு சேர்க்கப்பட்டு விட்டது. ஆல கவுனிகி, அந்த அரது உணவும் கதிர்ஷத கம்மியானதா இருக்கின்ற மேலே அது கம்மி. அரதூனங்கிறது ஜம் எடுக்கிறது, முதற்கு காஞ்சம்மா எடுக்கிறது என்னது, அது கம்மியா. இப்போ இன்னமாக்கான அரதூன ஷாதன், அரதூன் என்பது ஷாதாக ஆனதெல்லாம். ஏன் அது மட்டும் ஷாது? அண்டவு, அந்த அரதூன் என்பது
லைசமின் பாபி சினீன், சினீனுடைய பாடத்திலே கட்டுப்படவில்லை என்ற காரணத்தினால இருக்கும். சினீனுடைய பாடம்னா என்னன்னா அடுத்து கீழே பேசுறாங்க. இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.